விளாத்திக்குளம் மாணவி கொலை சம்பவத்தின் பின்னணியில் இருப்பது திமுக புள்ளிகளா? 3 நாட்களாக கண்டுகொள்ளாத காவல்துறை. மூடி மறைக்கிறாரா கனிமொழி? கட்டம் கட்டிய தூத்துக்குடி மக்கள். தென் மாவட்டங்களில் திமுகவுக்கு ஆப்படித்த சம்பவம். வணக்கம் நண்பர்களே. திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் கனிமொழி கடந்த மக்களவைத் தேர்தலில் தூத்துக்குடி எம்பி தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த நிலையில் தற்போது அவரை மாநில அரசியலுக்குள் கொண்டு வந்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். குறிப்பாக பெண்களின் ஓட்டுகளை திமுக பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்காகவே 5000 ரூபாயை பெண்களின் வங்கிக் கணக்கில் போட்ட ஸ்டாலின் தற்போது கனிமொழியை திமுகவின் தென் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளராக நியமித்திருக்கிறார். இதன் காரணமாக தற்போது தென் மாவட்டங்களில் முகாமிட்டு அங்குள்ள மக்களை சந்தித்து வருகிறார். இந்த நிலையில் தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள விளாத்திக்குளம் அருகே பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கனிமொழியை நேற்று அங்குள்ள மக்கள் முற்றுகையிட்டார்கள். அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுவது போன்று திமுகவுக்கு ஆதரவு கேட்க சென்ற கனிமொழி அந்த மக்களின் கொந்தளிப்பு நடுவில் வசமாக சிக்கிக் கொண்டார். அவருடன் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவனும் சென்றிருந்தார். காரணம், இந்த சம்பவம் நடந்து 3 நாட்கள் ஆகியும் இப்போது வரை கொலையாளிகளை போலீசார் கண்டறியவில்லை. ஆனால் கண்ணீரோடு போராடி கொண்டிருக்கும் மக்களை அவர்கள் அங்கிருந்து துரத்தி அடிக்கும் வேலைகளில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த நிலையில்தான் அதிமுக, பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளார்கள். இத்தனை ஒரு கொடூரமான வழக்கில் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது கேவலமான விஷயம் என்று கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி மக்களவையிலும் இதற்கு எதிராக அதிமுக எம்பி இன்பதுரையை குரல் கொடுக்க வைத்திருக்கிறார். அதோடு வருகிற 17ஆம் தேதி தமிழக பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பாக தமிழகம் முழுக்க மாவட்ட வாரியாக போராட்டம் நடைபெற உள்ளது. இப்படி எதிர்க்கட்சிகள் அனைத்தும் திமுகவுக்கு எதிராக இந்த விஷயத்தில் திரும்பிவிட்டதால் தூத்துக்குடி விளாத்திக்குளத்தில் மக்களின் போராட்டமும் அதிகரித்துள்ளது. குறிப்பாக இந்த விஷயத்தில் கனிமொழி எம்பி மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் ஆகிய இருவரும் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கண்டறியுமாறு காவல்துறைக்கு உத்தரவு போடுவதை விட்டுவிட்டு மக்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டதால் விளாத்திக்குளம் மக்கள் கனிமொழிக்கு எதிராக பெரிய அளவில் கொந்தளித்துள்ளார்கள். இந்த சம்பவம் நடந்து 2 நாட்கள் ஆன பிறகும் இப்போது வரை குற்றவாளிகளை காவல்துறை கண்டுபிடிக்கவில்லை. அப்படி என்றால் இதில் ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் சிக்கியுள்ளார்களா? அதனால்தான் இதை மூடி மறைக்கிறீர்களா? அவர்களை பாதுகாக்கும் முயற்சியில் காவல்துறை ஈடுபட்டுள்ளதா என்று கனிமொழியை நோக்கி பாய்ந்த மக்கள், உங்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் தனது பாதுகாப்புக்காக மட்டுமே வைத்திருந்தது போதும். இனிமேலாவது தமிழ்நாட்டு பெண்களின் பாதுகாப்புக்காக காவல்துறையை களத்தில் இறக்கிவிடுங்கள் என்று அவரை நோக்கி ஆவேசமாக சீறி பாய்ந்துள்ளார்கள். அதோடு இந்த சம்பவம் மட்டுமின்றி தமிழ்நாடு முழுக்க தொடர்ந்து பெண்களும் மாணவிகளும் பாலியல் பலாத்கார சம்பவங்களுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள். ஆனால் எந்த குற்றவாளியையும் கண்டுபிடிக்கப்படாமல் வழக்குகளை கிடப்பில் போட்டு விடுகிறார்கள். இப்படி மக்கள் பிரச்சனைகளில் தலையிடாமல் மக்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்காத ஒரு ஆட்சி இந்த நாட்டுக்கு தேவையா? இப்படி ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு தேவையா என்று விளாத்திக்குளம் மக்கள் கனிமொழியை சுற்றி முற்றுகையிட்டு ஆவேசம் முழக்கமிட்டு உள்ளார்கள். இதன் காரணமாக விட்டால் போதும் என்று அங்கிருந்து கனிமொழியும் அமைச்சர் கீதா ஜீவனும் தப்பித்து ஓடி வந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த அளவுக்கு நாடு முழுக்க பாலியல் பலாத்கார சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் திமுகவுக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் பொங்கி எழத் தொடங்கிவிட்டார்கள். அடுத்த செய்தி. அமித்ஷா கொடுத்த பார்ட்னர்ஷிப் ட்விஸ்ட். தப்பிக்க முடியாமல் சிக்கிக்கொண்ட எடப்பாடி. கடந்த மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டியிட்ட அதிமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. குறிப்பாக 10 தொகுதிகளுக்கு மேல் அந்த கட்சியை பாஜக பின்தள்ளிவிட்டது. இதனால் எடப்பாடி பழனிசாமி கடும் அதிர்ச்சி அடைந்தார். தமிழ்நாட்டில் பாஜக வேகமாக வளர்ந்து வருகிறது என்பதை புரிந்து கொண்டவர், அதிமுக கூட்டணியில் பாஜக இல்லை என்றால் கண்டிப்பாக திமுகவை வீழ்த்த முடியாது என்பதை புரிந்து கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி டீல் போட்டார். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருப்பதால் அதிமுகவுக்கு பாஜக போன்ற வாக்கு வங்கி உள்ள கட்சியே தேவைப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது திமுகவை போன்று அதிமுகவும் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கிவிட்ட நிலையில் தற்போது அதிமுக, பாஜக கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு நடைபெற்று வருகிறது. இந்த நேரத்தில் விஜயை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வரும் முயற்சிகள் நடப்பதாக கூறப்பட்டாலும் விஜயை பொறுத்தவரை இன்னும் அதற்கு பிடிகொடுக்கவில்லை என்றே கூறப்படுகிறது. அதோடு 60 தொகுதிகளுக்கு மட்டுமே வேட்பாளர்களை முடிவு செய்துள்ள விஜய் அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியலை முடிவு செய்யாததால் தேசிய ஜனநாயக கூட்டணியிடம் 60 தொகுதிகளை வாங்கி தேர்தலை சந்திக்க தயாராகிவிட்டாரோ என்கிற கருத்துக்களும் வெளியாகியுள்ளன. இந்த நேரத்தில் பிரதமர் மோடி, அமித்ஷா ஆகிய இருவரும் ஆரம்பத்திலிருந்தே தமிழ்நாட்டில் NDA கூட்டணி ஆட்சி உருவாகும் என்று கூறி வந்த நிலையில்
சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வட மாநிலங்களில் பாஜக செயல்படுத்தி வரும் பார்ட்னர்ஷிப் ஆட்சி முறையை தமிழ்நாட்டிலும் கொண்டு வர அமித்ஷா திட்டமிட்டிருப்பதாக எடப்பாடி இடத்தில் கூறியுள்ளார். அதை கேட்டு அவர் கடும் அதிர்ச்சி அடைந்து விட்டாராம். அப்படி என்றால் தேர்தலில் வெற்றி பெற்றால் அதிமுகவுக்கு 2.5 ஆண்டுகள், பாஜகவுக்கு 2.5 ஆண்டுகளா என்று கேட்டுள்ளார். அதற்கு பியூஷ் கோயல், அப்படித்தான் பல வட மாநிலங்களில் பாஜக கூட்டணியில் போட்டுள்ளோம். எங்களது அதே பாணியை தமிழ்நாட்டிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே அமித்ஷாவின் எண்ணமாக உள்ளது என்று கூறியுள்ளார். அந்த வகையில் இதுவரை கூட்டணி ஆட்சி என்பதற்கே பிடிகொடுக்காதது போல் பேசி வந்த எடப்பாடி பழனிசாமி இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் 2.5 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி, 2.5 ஆண்டுகள் பாஜக ஆட்சி என்று அமித்ஷா முடிவெடுத்து விட்டதால் இதிலிருந்து தன்னால் பின்வாங்க முடியாது என்பதையும் புரிந்து கொண்டு அமைதி காத்து வருகிறாராம் எடப்பாடி. என்றாலும் தற்போதைய சூழல் படி அதிமுகவின் வாக்கு வங்கியை பெரிய அளவில் விஜய் பிரிக்கப் போகிறார் என்பதையும் எடப்பாடி புரிந்து கொண்டார். அதனால் பாஜக போன்ற கட்சிகள் கூட்டணியில் இருந்தால் தான் வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் உள்ளது. அதோடு அதிமுகவுக்கு ஒரு பாதுகாப்பும் கிடைக்கும் என்பதனால் இந்த விவகாரத்தில் டெல்லி மேலிடத்திற்கு எதிரான கருத்துக்கள் சொல்லாமல் அமைதி காத்து வரும் எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு டீல் போட்டால்தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு மறுப்பு தெரிவித்தும் இப்போது அதே டீலை பாஜகவும் போட்டு விட்டார்களே என்று ஓடவும் முடியாமல் ஒளியவும் முடியாமல் வசமாக சிக்கிக் கொண்டுள்ளாராம். அடுத்த செய்தி. முதல் நாளே ஆளுநர் ரவியுடன் மோதலை தொடங்கிய மம்தா பானர்ஜி போட்டு கொடுத்தாராம் மு.க.ஸ்டாலின். தமிழகத்தில் ஆளுநராக இருந்த RN ரவி தற்போது மேற்கு வங்காள ஆளுநராக மாற்றப்பட்டிருக்கிறார். இவரை மேற்கு வங்காளத்துக்கு மாற்றியதுமே அம்மாநிலத்தின் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஒரு செய்தி வெளியிட்டார். அதில் RN ரவி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இடத்தில் நடந்து கொண்டது போன்று என்னிடத்தில் நடக்கக்கூடாது, நான் அதற்கெல்லாம் ஒத்துக்கொள்ள மாட்டேன். மேற்கு வங்காள அரசியல் வேறு மாதிரி இருக்கும் என்றெல்லாம் அவர் அந்த மாநிலத்துக்கு செல்வதற்கு முன்பே அவருக்கு எச்சரிக்கை விடுப்பது போன்று ஒரு கருத்து வெளியிட்டிருந்தார் மம்தா பானர்ஜி. இந்த நிலையில் நேற்று முன்தினம் மேற்கு வங்காள ஆளுநர் மாளிகையில் RN ரவி பதவியேற்பு விழா நடைபெற்றது. அப்போது மம்தா பானர்ஜி பேசும்போது, மேற்கு வங்காளம் மிகச்சிறந்த மாநிலம், இங்குள்ள கலாச்சாரம் தனித்துவமானது, வங்கத்தை நேசிப்பவர்களை வங்கத்து மக்களும் நேசிப்பார்கள் என்று ஒரு கருத்து சொன்னார் மம்தா பானர்ஜி. அவர் தன்னிடத்தில் மறைமுகமாக மோதலை தொடங்குகிறார் என்பதை புரிந்து கொண்ட ஆளுநர் ரவியும் மம்தா பானர்ஜிக்கு ஒரு பதில் கொடுத்துள்ளார். அது என்னவென்றால், மேற்கு வங்காளம் நான் போற்றக்கூடிய ஒரு ஆன்மீக, அறிவு சார்ந்த மற்றும் கலாச்சார தலைநகரம். மேற்கு வங்காளத்தை நானும் நன்றாக அறிவேன் என்பது போன்று மம்தாவுக்கு ஒரு பதில் கொடுத்துள்ளார். இப்படி முதல் நாளே RN ரவி மம்தா பானர்ஜிக்கிடையே ஒரு நட்பு பரஸ்பர பரிமாற்றம் இல்லாமல் வரும் நாட்களில் மு.க.ஸ்டாலினை போன்று என்னையும் சீண்டினால் உங்களுடன் மோத வேண்டிய சூழல் வரும் என்பது போன்று மம்தா பானர்ஜி விடைபெற்று செல்ல ஆளுநர் ரவியும் எதையும் சந்திக்க நானும் தயாராக தான் இருக்கிறேன் என்பது போன்று அவரை வழி அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த வகையில் தமிழ்நாட்டில் மு.க.ஸ்டாலினுடன் ஏற்பட்டதை விட மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியுடன் அதிரடியான மோதலில் ஆளுநர் ரவி ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அவர்களின் முதல் சந்திப்பே வெளிப்படுத்தியுள்ளது.